பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று. அப்போ அவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒரே லைனில் போனோம், ஒரே கோட்டில் போனோம். அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை உடைய மக்களாக, அவருடைய விருப்பம் என்னமோ அதே போல தான் அவருடைய விருப்பத்தை உடைய மக்களாக நாமும் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏன் நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி நம்மளை பாருங்கள், தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். நாம் எல்லாருமே அப்படி இருக்கிறோம், ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு. வேதம் சொல்லுது நாம் எல்லாருமே ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாயும் இருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. இப்போ ராஜாக்கள் பாருங்கள், ஆசாரியர்கள் சொல்லும்போது ஒருவேளை அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சில காரியங்கள் இல்லை அப்படின்னா கூட, கண்டிப்பாக நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை அப்படி ஏற்றுக்கொண்டு அதை நம்ம பாருங்கள், ஒவ்வொரு நாளையும் கண்டிப்பாக நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ராஜா தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் எங்கே வச்சுருக்கான்னா, தன்னுடைய வார்த்தையில் தான் வச்சுருக்கான். வேதம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. நீங்கள் அவன் ராஜா போய் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்கிறதுனால கிடையாது, அவனுடைய வார்த்தையே பல காரியங்களை வேலை செய்ய வைத்துவிடும். அதே போல் தான் தேவனுடைய பிள்ளையிலே இன்றைக்கி நாம் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தேவன் வைத்திருக்கிறபடினாலே மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு தான் முன்னேறணும் என்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, முதல் மனுஷனே ஆதாம் பாவம் செஞ்ச உடனேயே அவன் ஒரு அடிமையை போல் ஆகிட்டான். ராஜாவை மாதிரி கத்திரவனை வச்சுருந்தார் முழு உலகத்துக்கும். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே அடிமையாக போயிட்டான். பாவத்துக்கு அடிமையாயிட்டான், வியாதிக்கு அடிமையாயிட்டான், தரித்திரத்துக்கு அடிமையாயிட்டான். பலவிதமான பிரச்சனைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கி நம்ம ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆதாம் விழுந்து போன அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். இன்றைக்கி நம்ம எல்லாரையும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை கழுவி, அவருடைய விலையேற பெற்ற கல்வாரி ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து கழுவி எடுத்திருக்கிறது. நம்முடைய சாபத்தை ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்கி விட்டார். அவருடைய தெய்வீக சமானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம அப்படியே ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறார். அப்போ ஒரு ராஜாவை போல் இன்றைக்கி நம்ம வாழணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம். அதாவது நிறையா மக்களுக்கு அவங்களுக்கு வார்த்தையை பற்றி எந்த ஒரு இதே இல்லை, கண்டபடி பேசிட்டு அவங்க வாழ்க்கை நிறையா ஸ்பாயில் பண்ணிடுறாங்க, நிறையா ஒரு மாதிரி போயிடுறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜா போய் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்குது. அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வாழும்படி தீர்மானிக்க வேண்டும். நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். நம்ம பாருங்கள், நமக்காக இன்னொருத்தர் தீர்மானம் எடுக்க போகிறதில்ல. அப்படி யாராவது ஒருத்தர் மற்றவங்க நமக்காக தீர்மானம் எடுப்பாங்கன்னா அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நல்ல தீர்மானத்தை, ஒரு திட்டத்தை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் பாருங்கள், மக்களுக்கு இந்த கை பிடிச்சி ஜோசியம் பார்க்குறலாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பேருக்கு பாருங்கள் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த கோடு இங்கே போயிருக்கு, அந்த கோடு அங்கே போயிருக்கு, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு பாருங்கள் என்னென்னமோ பார்க்குறாங்க, ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டான்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவனுக்கு ரொம்ப நல்ல காலம் வந்துருச்சு. எடுங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்ல கவனிங்களேன்.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார்னா பாருங்கள், இன்னைக்கு ராஜாக்களையும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவன் நம்ம மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார், நம்ம மேலே வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இன்றைக்கி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் செழிப்பாக வாழ்வதற்கு, நீங்கள் வெற்றியாக வாழ்கிறதுக்கு, நீங்கள் கடை வாங்காமல் நல்லா வாழ்கிறதுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமே தவிர மற்ற எந்த ஒரு ரீதியிலையும் பாருங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வழியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் நிறையா சம்பாரித்து பயங்கரமான லாஸ்லாம் போயிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குனாவே கண்டிப்பாக அந்த உலகத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாய் நம்ம வாழ முடியும். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். காலையில் பாருங்கள், ஜனங்கள் எங்கள் சபை மக்களை ஒவ்வொருவரையும் நீர் ஐஸ்வர்யவனாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஒருத்தரும் போய் மற்றவன் கையேந்திட்டு நிற்கக்கூடாது. டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாள்லையும் நான் பாருங்கள் என்னுடைய மாடியில் என்னுடைய ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். சொல்கிறேன், இந்த சபைக்கு வருகிற மக்கள் ஒருத்தர் கூட இலை இருக்கக்கூடாது. ஒருத்தர் போய் இன்னொரு ஆளுடைய கையை ஏந்திட்டு நிற்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அவங்கள ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஐஸ்வர்யங்களை மாற்ற வேண்டும். ஏன்னா இந்த ஜெபத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னால் மற்ற எந்த ஒரு காரியத்தின் மூலமாயும் நம்முடைய பொருளாதாரங்களை பெரிய வெற்றியை நாம் முடியாது. நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, எல்லாமே இருக்கட்டும், செய்யலாம், செய்ய வேண்டும். ஏன் செய்யணும்? ஏன்னா வேதம் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். வேலை செய்யலைனாவே சாப்பாடு வராது இல்லையா உங்களுக்கு? வேலை செய்யணும், நல்ல வேலை செய்யணும். ஆனால் வேலை தான் நம்மளை உயர்த்த போகிறதெல்லாம் கிடையாது. நம்ம செய்கிற வேலையினால் நீங்கள் எவ்வளவு ஒரு 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 லிமிட்டு தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் மட்டும் ஒரு வழியை திறந்தாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் நினைக்காத அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதன்றது பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறது கிடையாது. அதை விட இன்னும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ இங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா கண்டிப்பாக பணம் வரும், பொருளாதார செழிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பணத்தினால் ஒரு நாளும் ஒரு தீமை நமக்கு ஏற்படவே ஏற்படாது. அந்த பணம் வந்துருச்சு, கையில் பணம் இருக்குது, அதனால் அந்த பணம் வந்ததுனால நமக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துடும். சிலலாம் சொல்லுவாங்க, முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆக போதோ தெரியல. நாங்கள் முன்னேறோம், எங்களுக்கு இன்னும் என்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும், இன்னும் இதை விட பல மடங்கு நல்லா இருப்போம். நாங்கள் அதான் விசுவாசிக்கிறோம். உண்மையிலே இங்கே அதாங்க, இந்த சபைக்கு வர மக்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது நல்லா போய்கிட்டே இருக்கிறீங்க, பார்த்து போங்க. ஏதாவது ஆனாலும் ஆயிரும், உனக்கு தான் ஆகும். ஏன்னா நீ பேசுகிற மாதிரி உனக்கு ஆக போகுது, நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஆகும். நான் வேற மாதிரி பேசுகிறேன். ஏன்னா நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும், அப்படி போகுமே தவிர இது டிம்மாகிற லைட் கிடையாது. சரியாங்க? இது நல்ல பவராக எரியக்கூடிய சூரிய பிரகாசம் மாதிரி. அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். சிலர்லாம் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கிறது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. பார்த்து போங்க. அன்றைக்கி வரமா சொல்லு பாருங்கள், பார்த்து நகையெல்லாம் போட்டு போங்க. அப்போ தான் நேற்று முந்தானெலாம் ஒரு 3 போன திருப்பி அத்துரு ஓடி போயிட்டான். எவனை வேணால் அத்துரு போட்டு எங்களை ஒரு பேரும் அத்துரு போகிறதுக்கு வழி இல்லை. எங்களை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போடுறைய பயம் ஒரு மாதிரி அப்படிலாம். நான் சொல்கிறேங்க, கர்த்தர் இருக்கும்போது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கும்போது அவர் எப்படி கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார் இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அது என்ன ஆகிருமோ, திடீர்னு இப்படி முன்னேறிட்டீங்க, அப்படி ஆகிட்டீங்க, இப்படி ஆகிட்டுன்னு பேசுகிறது. உனக்கு என்ன எரிச்சல் நான் கேட்குறேன். பிசாசு பாருங்கள், பிசாசு சில ஆட்கள் இப்படிலாம் இது பண்ணுறது தான். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், எதிர்க்கிறனா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறது, அதனால் ஒரு நாளும் எனக்கு ஒரு வேதனை வரப்போகிறது இல்லவே இல்லை என்பதை திட்டவட்டமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். சரியா? சரி. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் அநேகர் இந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது, ஆசீர்வாதம் வருது, ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சில பிரச்சனை, இன்னும் சிலருக்கு சில நேரங்களில் பிசாசு இந்த உலகத்தில்
பல விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வர்றான். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அது கூட பிசாசு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்தோன்னா மக்கள் என்ன ஆகிடுறாங்க, ஐயோ என்ன ஆகிறது தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி சோர்ந்தெல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு என்ன ஒரு பண்ணணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்கு அதை அற்புதமாக தேவன் என்னையும் அந்த கொடுத்த தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுங்க, விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தில் நல்ல தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், பதிக்கணும். கடந்த வாரம் அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து அந்த தேவனுடைய வார்த்தையை வந்து எந்த மாதிரி நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உள்ளே வைக்கணும் அப்படின்றலாம் பார்த்தோம். முதலாவது நாம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அங்கேருந்து ஒரு விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். எடுங்க சீக்கிரமாக. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசு ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்கிறார். ஓமைனா அந்த 4 விதமான நிலங்களை பற்றி சொல்கிறாரு. 4 விதமான நிலம்னா என்ன சொல்லுது, 4 விதமான இருதயமுடைய மக்களை பற்றி சொல்கிறார். 4 விதமான இருதயமுடைய மக்கள். ஒரு நிலம் வந்து என்னது, அது வந்து என்ன, வலியுறுகளான நிலம். ஒருத்தர் வந்து விதை விதைக்க போகிறாரு, ஒரு விவசாயி. விதை விதைக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு மாதிரி இந்த பெட்டி ஒரு மாதிரி ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் நாத்தங்கால்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பெட்டியை எடுத்து இப்படி தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது அதை ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே போய் விழுகும். அந்த நெல் அப்படி விழுகும் பாருங்கள். அந்த மாதிரி தான் பாருங்கள் வந்து அந்த விதையை வந்து போடுறாங்க. அதுபோல் ஒருவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விவசாயி விதையை விதைக்கிறத பற்றி ஆண்டவராக இயேசு போதிக்கிறார். ரொம்ப ஈஸியாக நல்ல மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி போதிக்கிறாரு. சொல்லும் போது விதை இப்படி தூக்கி போடும்போது சில விதை என்ன ஆயிடுச்சான், வழியில் போய் விழுந்துருச்சான். அந்த வழியில் விழுந்தோன்னா என்ன ஆயிடுது, அந்த காக்கா குருவியெல்லாம் வந்து அதை தூக்கிட்டு ஓடிடுது. ஏன்னா அதுக்கு வந்து உள்ளே போய் மண்ணுக்குள்ளே போய் பதிகிற அளவுக்கு இல்லையே அப்படின்னு. சில நேரங்களில் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்குறோம். வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. பாருங்கள், இப்போ நீங்கள்லாம் வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. வெளியில் போனோன்னா அவரெல்லாம் அப்படி தாங்க பேசுவார். பணம் வருதுன்னு சொல்லுவார், ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் யாருக்காவது ஒரு சிலருக்கு வருங்க, அவருக்கு வருங்க, நமக்கெல்லாம் வருமா? அவரை பார்த்தா வந்த மாதிரி தெரியுது, ஆனால் நமக்கு வருமா அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேங்க, எனக்கு இல்லை, இங்கே இருக்க அத்தனை பேருக்கு வரும். ஏன்னா அந்த வசனம் வந்து அப்படி தான் சொல்லுது. அப்போ வசனத்தை வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், இந்த காக்கா குருவி மாதிரி சில ஆள்லாம் வந்து பேசுவான் பாருங்கள். அதெல்லாங்க நமக்கு நடக்காதுங்க, என்னங்க என்னாலும் கஷ்டம்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆமாங்க 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 அப்படின்னீங்கன்னா அந்த காக்கா குருவி எடுத்துகிட்டு போன மாதிரி தான் அந்த கூத்து நடந்துடும். நல்ல சுகத்தோடு இருக்கிறீங்க, நல்ல பலத்தோடு இருக்கிறீங்க. யாராவது வந்து ஒருத்தர் சொல்லுவான், எல்லாருக்கும் வியாதி வருது, நமக்கு எப்படி வரப்போதோ என்னாக போதோ தெரியல. இப்படியெல்லாம் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிய ஆள்களை வந்து கொள்வது. சில ஆள்லாம் இருக்கான் பாருங்கள், இந்த பேசி கொள்றதுக்குனே ஒரு குரூப் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆள்களை கண்டா இதுதான் அந்த காக்கா குருவி, அந்த பிசாசு வந்து அனுப்பிச்சி விட்ருக்கு. யார், ஒருவேளை அவங்க கூட வேலை செய்கிறாளா கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரனா கூட இருக்கலாம். சொல்லுவான், எல்லாருக்கும் நடக்குங்க, நமக்கு நடக்காதுங்க. இந்த காக்கா குருவியை வரட்டணும். எப்படி வரட்டணும், ஏசு நாமத்தில் ஓடிப்போ பிசாசே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஆமேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் அது உள்ளே விட்டுற மாதிரி ஆகிடும். சரியா? சரி, முதல் நிலம். 2வது நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கற்பாறை நிலம். மேலாப்பில் மண் இருக்குது, கீழே கற்பாறை இருக்குது. விதையை உள்ளே போட்டோன்னா கொஞ்சம் வேகமாக வளருது. ஆனால் வெயில் நல்லா அடித்த உடனே அதோடைய வேர் அதிகமாக உள்ளே போக முடியாதனால சில பிரச்சனைகள் வருது. ஒரு மாதிரி என்னது பிரச்சனை வருது, ஒரு மாதிரி மனுஷரமாக சில பிரச்சனை. வசனத்தை கேட்ட உடனே சில பிரச்சனைகளை வந்து பிசாசு கொண்டு வர்றான். கொண்டு வந்தோன்னா நீங்கள் அந்த வசனத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அந்த கற்பாறை மாதிரி இருக்கக்கூடிய இருதயம் என்ன ஆயிரும்னா, இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களேன், ஏற்றுக்கடிச்சு உள்ளுக்கு வந்து கீழே கற்பாறை இருக்குது, மேலே வந்து மண் இருக்குது. அந்த மண்ணில் வேகமாக வளர்ந்துருச்சு. ஆனால் கீழே வேறு போக முடியாமல் அந்த நிலம் அப்படி தடையாகி, அந்த வேர் தடையாகி நிற்கிது. அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கல. அது மாதிரி சில மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதா, அதாவது வந்து இந்த தேவனுடைய வார்த்தை வளர்ந்து பெரிய அளவில் பலன் கொடுக்காவிடாதபடி ஒரு கற்பாறை போல இருக்குது. மேலாப்பில் மண் இருக்குது, டக்குன்னு ஏற்றுக்கிடுச்சு, வளர்ந்து வந்துடலான்னு. ஆனால் என்ன ஆயிடுது, உள்ளே வந்து அந்த வேறு போகாதபடி சில தடைகள் ஏற்படுது. அப்படி 2வது நிலம். 3வது நிலம் அது முள்ளுள்ள நிலம். முள்ளுக்குள்ளே போய் விழுந்துருச்சு சில விதை. முள் விழுந்துருச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆயிரும், முள்ளுக்குள்ளே விழுந்துச்சுன்னா முள் வந்து என்ன பண்ணும், இந்த விதை டாமினேட் பண்ணிடும்.
அப்போ அவர் சொல்றாரு, இந்த முள்ளெல்லாம் எதுனா இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதாவது நமக்கு ஐஸ்வர்ய தேவைதாங்க, ஆனால் நம்ம ஒன்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு எதை வேணாலும் நம்ம பண்ணிடலாம், என்னத்தை வேணாலும் செஞ்சிட முடியும், காசை வச்சு என்னமா பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம போகிறதே கிடையாது. பணம் இருக்குதுங்க, பணன்றது வந்து ஒரு டூல்ஸ் தான். நம்ம வந்து இன்றைக்கி பணம் இருக்குது, பணத்தை வச்சு சில காரியங்களை வாங்கி போடுறோம், சர்ச்சுக்குன்னு வாங்குகிறோம், பாருங்கள் ஏசி போடுறோம், ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்குகிறோம், அதெல்லாம் வாங்கி போடுறோம். ஓகே, இதெல்லாம் பணம் தான். ஆனால் இந்த பணம் மயக்கத்திலே சிலர் இருக்குது, அப்படியே போதடிச்ச மாதிரி. அந்த மாதிரி பாருங்கள், அந்த பணம் வந்து அப்படியே பணம் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பணம் வந்து பணத்தை நம்ம டீல் பண்ணணும். தேவனுடைய நல்லா கவனிங்க, பணத்தை வந்து நம்ம டீல் பண்ணணும், நம்ம சொல்கிறத பணம் செய்யணும். பணம் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பணத்துக்கு அடிமையாயிருவோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ இதுதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கையில் வந்து பணத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிடலான்ற மாதிரி போகிறது வந்து அது ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், இவையெல்லாம் வந்து என்ன ஆயிருதான், இந்த வசனத்தை வந்து அப்படி நெருக்கி போடுது. வசனத்தை வளர விடாதபடி நெருக்கி போடுது. நெருக்கி போடுதுன்னா அது வளர விடுறதில்ல. அப்படியே நீங்கள் வசனத்தை வச்சு மேலே முன்னேறதை விட இது என்ன பண்ணுது, இந்த உலக கவலைகளும், ஐயா அவங்களுக்கு அந்த இது இருக்குது, இவங்களுக்கு இந்த இருக்குது, இது இவங்களுக்கு இருக்குது, நமக்கு இல்லையே, நம்ம எப்படி வாழ்கிறோமே, நம்ம என்னைக்கு முன்னேற போகிறோம், நம்ம என்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், இப்படி சில அந்த உலக கவலைகள். சில பெற்றோர்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன செய்கிறது, இப்படி சம்பாதிக்க நேரங்களில் சம்பாதிக்காமல் விட்டுட்டோமே. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி வந்துட்டீங்களா சரியான இடத்துக்கு, இது வரைக்கும் நீங்கள் விட்டுட்டெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் போட்டோம் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களே, நல்ல ஆண்டவருக்கு கொடுத்த நல்ல ஒரு சபைக்கு நீங்கள் வந்துட்டீங்களே, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தா கூட கடந்த காலத்தில் இறந்து போன எல்லாவற்றையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. கர்த்தர் அவ்வளோ பெரியவர். அப்போ நம்ம வந்து அந்த சிலர்லாம் வந்து பாருங்கள், அந்த கடந்த காலத்தவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இப்படி காலத்தெல்லாம் இழந்து போயிட்டோமே, இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, இனிமேல் என்ன செய்ய போகிறோம், முன்னேறுவோமா முன்னேற மாட்டோமா, இப்படியே சில கவலைகள். நைட்டில் கூட சிலர்லாம் தூங்குறது கிடையாது, கேட்டால் தூக்கம் வரல, 2 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாச்சு, தூக்கம் மாத்திரம் 2 போட்டாச்சு, தூக்கம் மட்டும் வரமாட்டுது. உலக கவலை இருக்கும்போது எப்படி தூக்கம் வருன்றீங்க நீங்கள்? வரவே வராதுங்க. பெட்டில் சும்மா படுத்துருக்கலாம், ஆனால் தூக்கம் வராது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் இருக்குன்னு வச்சுங்க, படுத்தோன்னு தூக்கம் வந்துடும். வருதா தூக்கம்? படுத்தோன்னே வந்துடும் கண்டிப்பாக. இங்கிட்டு அப்படிங்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ சம்திங் ஃபார் யூ, ஏதோ உங்களுக்குள்ள இருக்குன்னு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல? அப்போ என்ன பண்ணுறேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறாராம், நல்ல சுகமான நித்திரையை கொடுக்குறாராம். நல்லா போய் சாப்பிட்டு தூங்குனா அப்படி தூக்கம் வந்துடுது. ஏன்னா உட்காந்து பகலில் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். என்ன ஆயிடுது, அப்படியே போகிறோமா சாப்பிட்டோம்னா மணி 10 மணி ஆச்சுன்னா. அப்போ இந்த உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அது என்ன ஆயிடுது, வசனத்தை வளர விடாதபடி செய்யுது. 4வது அந்த நிலத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு 20ஆம் வசனத்தில் பாருங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 என்ன செய்தார்களாம், பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாருங்க என்ன ஆகுது, 1 30 1 60 1 100 என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நிலத்திலேயே அந்த நல்ல நிலத்திலே ஒரு 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 வித்தியாசத்தை காமிக்கிறாரு. ஒரு 3 விதமாக, 1 30 1 60 1 100 அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கப்படனா அந்த நிலம் வந்து நல்ல நிலமாக இருக்கணும், அந்த இருதயம் நல்ல இருதயமாக இருக்கணும். நீங்கள் எதை பற்றி சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும், நல்ல இருதயமாக இருக்கணும். அப்போ நல்ல இருதயமாக என்னைக்கு தான் மாறுச்சு அப்படின்னா, நான் சொல்கிறேன், உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருதயம்லாம் அது எல்லாம் பூரா வந்து தீங்கு நிறைஞ்சதாக இருக்குது. ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக மாறிடுச்சு. சரியா? வேதம் சொல்லுது பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்திலே என்னது விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கே நம்முடைய இருதயம் என்ன இருதயம் ஆயிடுச்சுங்க, நல்ல இருதயமாக மாறிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, என்னைக்கு நான் ஆண்டவராக இயேசுவை, சொல்லுங்க எல்லாம் எங்கூட சேர்ந்து, என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே என்னுடைய இருதயம் நல்ல இருதயமாக மாறிவிட்டது.
இப்போ என்ன, இப்போ ஒன்றும் நிலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நிலம் நல்ல நிலம் தானே இல்லையா? அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, இந்த நல்ல நிலத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், நல்ல விதையாகி இந்த தேவனுடைய வசனத்தை வந்து உள்ளே விதைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது, நிலம் இப்போ நல்ல நிலம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிசல்ட் கொடுத்துரும் இல்லையா? அது 1 30, 1 60, 1 100 கொடுக்குது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், விதையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலங்களை வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிக்கணும், திரும்ப திரும்ப ரசிக்கப்பட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. ஏண்ட பிள்ளைக்கு நான் நல்லா கவனிங்களேன். சில நேரங்களில் இந்த 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 இருதயத்தில் சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோன்னா என்ன ஆயிடுது, இருதயம் ஒரு மாதிரி பேதலிக்குது, ஒரு மாதிரி குழப்பமாகுது, ஒரு மாதிரி பயம் வருது. இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ பயம் மேலோங்கி நிற்கிது, பிரச்சனை மேலோங்கி நிற்கிது, வசனம் வந்து கீழே போயிடுது. அதனால தான் கொஞ்சம் அங்கே என்ன ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா? 1 30 இருக்குது, 1 60 இருக்குது. அப்போ 100 இருக்கிறதுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, என்ன மாதிரி வந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே உலகத்தில் 1000 பிரச்சனை வரட்டும். வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம், நம்முடைய இருதயம் வந்து நல்ல இருதயமாக இருக்குது, விதையும் நல்ல விதையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். சரியா? அப்போ 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னு சொன்னால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்தை வந்து இப்போ நல்லா வந்து விதைக்க கற்றுக்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னோம். நம்ம சங்கீதம் 45:1 சொன்னோம், என்னுடைய நாவு விரைவாக எழுகிறனுடைய எழுத்தாணி அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பாடை பற்றியெல்லாம் சொன்னேன் இல்லையா? வசனத்தை எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள், வசனத்தை எடுத்து நீங்கள், நான் உங்களுக்கு நிறைய வசனம் கொடுக்க போகிறேன். சரியா? உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கு எப்படிப்பட்ட வசனங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தில் விதைக்கணும். விதை உள்ளே இருந்தால் தானே உங்களுக்கு என்ன பலன் வரும். அப்போ என்ன பண்ணணும், விதையை வந்து இருதயத்தில் அந்த நிலத்தில் வந்து விதைக்க கற்றுக்கணும். அப்போ இந்த வசனங்களை எடுத்து நம்ம பேசணும். அதை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதல்ல ஒரு விஷயத்துக்கு போவோம். சில பெற்றோர்களுக்கு வந்து நல்ல பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு வாலிபர்கள் அப்படிலாம் இருக்கும்போது ஒருவேளை ஒருவருக்கு திருமணம் ஆக வேண்டும், திருமணம் ஆகணும், வாலிபர்களாக இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள்லாம் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோமோ, என்ன பண்ண போகிறோம், அப்படி ஒரு சில குழப்பங்களே இருக்கிறது. இது இருக்கிற வரைக்கும் ரிசல்ட் சரியாக வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற வேத வசனம் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற வசனம் என்ன சொல்லுன்றதை நீங்கள் கவனிக்கணும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். ஒருவேளை திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், வாலிபர்கள் ஆயத்தப்பட்டீங்கன்னா, ஒருவேளை பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி ஜெபிக்கிறீங்க? ஒரு திருமண வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுறாங்கன்னா அதுக்கு வசனத்தை நீங்கள் எடுங்க. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 2:18 அங்கே வேதம் சொல்லுது, சொல்கிறாரு பாருங்க, பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவர் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆதியாகமம் 18 பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனிமையாக இருப்பது நல்லதல்லங்க. ஒரு நாள் கல்யாணம் முடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு, கல்யாணம் முடிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது நல்லது கிடையாது, வாழ்க்கை தப்பாகிடும் இல்லையா? அது ஆணோ பெண்ணோ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி அழிஞ்சு போயிடும், சீரழிஞ்சு போயிடும். ஆனால் அவர் கர்த்தர் சொல்கிறாரு, என்னது சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஏற்ற துணையை அவனுக்கு என்ன செய்வேன், உண்டாக்குவேன், ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்போ ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நாம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் திருமணம் பண்ண பிள்ளைங்க இன்றைக்கே நீங்கள் ஜெபம் இந்த வசனங்கள்லாம் எடுத்துக்கங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எழுதி வச்சுட்டு போய் சொல்லணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை எனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். வேற ஆளோட துணையை உங்களோட சேர்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். சரியான ஏற்ற துணை கர்த்தர் என்ன செய்வாருங்க, உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நம்ம விசுவாசிக்கணும். அதை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்க, உள்ளுக்க விதைக்கணும். உள்ள விதைங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெரிய வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, உங்களுக்கு திருமணம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுதுங்க. அவர் சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாராம், மனுஷனை தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு என்ன செய்வேன், உண்டாக்குவேன். ஏற்ற துணை அவர் உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ இதை எடுத்து நம்முடைய இந்த இதயமயம் என்னது, அந்த நிலத்துக்குள்ளே வந்து விதைக்கணும். விதைச்சி இதை தான் பேசணும். எங்கே பூரா குடியார பேலாக தான் நாட்டில் இருக்கிறான், அந்த மாதிரி புருஷன் தான் கிடப்பான். இப்படி பேசுனீங்கன்னா மோசமான குடியாரம் கிடப்பான்.
நான் சொல்கிறேன், இன்னமும் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவனாக தெரிந்திடுங்கள். ஏற்ற காலத்தில் அவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆணை ஒரு பெண்ணை பார்த்து தான் கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க. இதை சொல்லுங்க, இதை பேசுங்க, நீங்கள் இதை பேசுங்க. சரி, அடுத்து இன்னொரு வசனத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கத்தரலும் ஈவு. நல்லா கவனிங்க, வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லா பேருக்கும் சொல்கிறாரு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஒரு தகப்பனாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு வீடமாவது கட்டி வச்சுட்டு போகணும் இல்லையா? யாராவது வீடு கட்டலைன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக இங்கே வந்துட்டீங்க, சீக்கிரம் வீடு கட்டிடலாம், ஒன்றும் பயப்படக்கூடாது, சரியா? ஏன்னா வசனம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஒரு பிள்ளை இருக்குதா, பையன் இருக்கானா, ஜஸ்ட்டுங்க, நம்ம ஒன்றும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. என்ன வேணா, ஒரு வீடாவது அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கட்டும்படி ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக அப்பா அம்மாரெலாம் ஒரு முடிவு எடுங்க, சரியா? சகோதரிகள் அம்மாமார்களும் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, சரியா? அங்கே சொல்கிறாரு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கத்தரலும் ஈவு. அப்போ புத்தியுள்ள ஒரு மனைவி கிடைக்கணும். மனைவி லூசுமாய் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த ஆள் ஒன்று சொல்ல, அந்த அம்மா ஒன்று சொல்ல, அந்த ஆள் சொன்னமா இந்த டாமஞ்சேரி மாதிரி, அது ஓட, இது விரட்ட, இது முறைக்க, இது நிற்க, எதுக்கு அப்படி, இதுதான் இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கத்தரலும் ஈவு. அப்போ புத்தியுள்ள மனைவினா எந்த மனைவி தெரியுமாங்க? ரட்சிக்கப்பட்ட மனைவி தாங்க புத்தியுள்ள மனைவி. 3 டிகிரி வச்சிருங்க, 3 டிகிரி வச்சாமாலும் புத்தியுள்ள மனைவி நீங்கள் நினைக்கிறீங்களா? புத்தியுள்ள மனைவினா ரட்சிக்கப்பட்ட மனைவி கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படும், புருஷனுக்கு பயப்படுதோ இல்லையா? புத்தியுள்ள மனைவி கத்தரர்களும் ஈவான். பாருங்க, கத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். சொல்லுங்க, கிஃப்ட்னா என்னதுங்க? ஒரு பரிசு. என்னது பரிசு? ஒரு புத்தியுள்ள மனைவி, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி கிடைச்சிட்டானா அந்த மனைவி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸுங்க, ஒரு கிஃப்ட். அதனால சொல்கிறேன், மனைவின்னு சொன்னா மனைவி கூட சண்டை போட்டு அடித்து அவங்கள ஏதாவது பண்ணி அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், ஒரு மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது கடவுள் கொடுத்த ஒரு என்னதுங்க, ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்டை நான் கவனமாக என்ன செய்ய போகிறேன், பார்த்துக்கிற போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு கணவனும் என்ன பண்ணணுங்க, யோசிக்கணும். ஒவ்வொரு கணவனும் என்ன யோசிக்கணும்னா, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா பார்த்து வச்சுருக்கலாம், ஒருவேளை பாஸ்டர்ஸ் யாரோ ஒரு மூலமாக அவங்களுக்கு இந்த ஒரு மனைவியை கடவுள் கொடுத்துருப்பார். அந்த மனைவியை நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளே எனக்கு கொடுத்துருக்காரு. நான் சொல்கிறேங்க, மனைவியை குறித்து நீங்கள் சொல்கிற விஷயம், புத்தி உள்ள மனைவி கத்தரலும் ஈவு. நீங்கள் புத்தியுள்ள மனைவின்னு சொல்கிறீங்க பாஸ்டர், மனைவிக்கு புத்தியே இல்லை பாஸ்டர் அப்படி யாராவது சொல்கிறீங்களா? புத்தியை கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வரலாம்னு சொல்கிறவன் நான் சொல்ல, நீங்கள் புத்தி இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அதுக்கு புத்தி இருக்காது. புத்தி இல்லாதால கூட நீ என்ன பண்ணணும், புத்தியுள்ள மனைவியே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் புத்தியை கடவுள் கொடுப்பார். சிலருக்கு பாருங்க, மனைவியை அந்த புத்தி இல்லைன்னு சொல்லியே அது இன்னமும் அதிகமாக புத்தி இல்லாமல் போயிட்டே இருக்கு. சிலர்லாம் பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை இது ஒன்றுக்கு மக்கு அப்படின்னு சொல்கிறோம், இப்படியே சொல்கிறது பாருங்கள். சொல்லுறது கடைசி பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு என்ன படித்தாலும் ஏறவே ஏறாமல் உட்காந்துருப்பான். ஏன்னா இவன் தாய் தாப்பா அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, படிக்காத பிள்ளைய கூட உங்களால் படிக்க வைக்க முடியும். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் கத்தர்களுடைய ஈவு. வேதாந்தம் தான் சொல்லுது, பிள்ளைகள் என்னதான் மனைவி எப்படி கத்தர் கொடுத்த கிஃப்டோ அதே போல் பிள்ளைகளும் கத்தர் கொடுத்த கிஃப்ட்டுங்க. அப்போ என்ன பண்ணணும், மனைவி கத்தர்கள் ஈவுன்னு சொல்லி எந்த புருஷன் தன்னுடைய மனைவியை குறித்து நல்ல எண்ணத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு அவளை நேசித்து அவளை என்கரேஜ் பண்ணி, சில நேரங்களில் பெண்கள் ரொம்ப சோர்ந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சில பிரச்சனைகள், அவங்களுக்கு ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அப்படிலாம் ஒரு சிலருக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், புத்தியுள்ள மனைவி கத்தர்களின் ஈவு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும், விதைக்கணும். ஒருவேளை மனைவிட்ட சில குறைகள் கூட இருக்கலாம், நான் இல்லைன்றதை சொல்லலை. ஏன்னா எல்லா பேருமே நம்ம பூரணர் கிடையாது, எல்லாருக்குமே சில குறைகள் இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அது மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயுமே சில குறைகள் இருக்குது. அந்த குறைகளே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வெற்றியாக நடத்தவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது, பிள்ளைகள், அதாவது அங்கே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம்,
புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர்களும் ஈவு. புத்தியா ஒரு காரியத்தை செய்ய அதை கடவுளே நம்ம கொடுத்து என்ன பண்ணுவார், நம்மளை வழி நடத்துவார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வது என்பது நல்ல ஒரு புத்தியுள்ள மனைவி, அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அது என்பதை வேதம் சொல்லுது. அதை எடுத்து நீங்கள் பேசுங்க திருமணத்துக்கு, சரியா? எடுங்க, அதை வந்து உங்களுடைய இதயத்தில் விதைக்கணும். நான் சொல்கிறேன், விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து எடுங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் எடுங்க. 18ஆம் அதிகாரம் 22. ஓகே. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான். நல்ல கவனிங்களேன், என்ன சொல்றான்? மனைவியை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னா எந்த மனைவியை? திரும்ப சொல்றேன் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு மனைவியை கண்டடைகிறவன். ஆங்கிலத்தில் குட் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இங்கே இல்லை. என்னன்னா நல்ல மனைவியை கண்டுபிடிக்கிறவன் என்னதான் செய்யறானா, நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ நன்மையான பாருங்க, மனைவி, ஒரு நல்ல மனைவி, ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாள், மனைவி கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெறுவான். கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு பெரிய தயவை கட்டளையிடுகிறாராம். கர்த்தருடைய தயவு அந்த குடும்பங்கள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் புருஷன் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, கடவுள் வந்து குடும்பத்தை வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிங்க, குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு பாஸ்டர், பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா இதுக்கு கடவுள் வந்து குடும்பத்தை கொடுக்கலங்க. எது கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியை, ஒரு குறிப்பாக ஒரு மனைவியை கண்டுபிடிச்சிட்டீங்க, குடும்பமாக இருக்கிறீங்கன்னா அங்கே கடவுளுடைய தயவு உங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. கடவுளுடைய தயவு இருக்குங்க. அது வரைக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தீங்க, எங்கேயோ போய் சுற்றிட்டு இருந்தீங்க திருமணமாக இருக்க முன்னால். ஆனால் இப்போ ஒரு மனைவி கூட இருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, மனைவி வந்த உடனே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, மனுஷனை உண்டாக்கி சொல்கிறாரு என்னது, மிகவும் நல்லது என்று கண்டார். அங்கே மனைவியை கொடுக்குறாரு. மனைவியை கொடுத்தா இவள் என் மாம்சத்தின் மாம்சம் என்னது அவர் சொல்றார் பாருங்க, இவள் என் மாம்சத்தின் மாம்சம் சொல்றான் பாருங்க, அப்படி சொல்றான், என் எலும்பின் எலும்பாயும் இருக்கிறான்னு சொல்றார். அப்போ ஒரு மனைவி வந்து உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஒரு பார்ட், அவங்க ஒரு பார்ட். எப்படி இந்த கண்ணும் அதே மாதிரி தான் இந்த கண்ணு, இந்த கை எப்படியோ அதே போல இந்த கை, அதே போல தான் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனை எப்படியோ ஒரு மனைவிக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள சம அந்தஸ்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை குறித்து என்ன பண்ணக்கூடாது, தவறாக யோசிக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான். கர்த்தர் வந்து ஒரு பெரிய தயையை கொடுக்கிறாராம். அப்ப ஒரு திருமணம் செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட ஆயத்தப்படுற ஆளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வசனங்களை உங்களுடைய வாயில் என்ன பண்ணுங்க, பேசுங்க, படுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம், சீக்கிரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நான் சொல்கிறேங்க, திருமண காரியங்களோ அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஒன்று லேட் பண்ணுறவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு லேட்டாக வந்து ஏதாவது செய்வார்லாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஒவ்வொரு காரியம், திருமணமா, நல்ல ஒரு வீடு கட்டணுமா, ஒரு குழந்தை பெற்ற வரணுமா, அல்லது பிள்ளைகளுடைய படிப்பா, எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாருங்க, அவர் ஒரு நாள் நான் பிந்தி வந்துட்டேன்னு சொல்ல மாட்டார். நம்முடைய தேவன் எப்போதுமே சரியான நேரங்களை செய்வார் சரியா. ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க, ஒரு நாள் வந்து பாருங்க, ஆபிரகாம் வந்து அவனுடைய மகனை கொண்டு போய் அவனை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நான் சொல்றேன், எப்படி தேவன் அவர் காலத்தை பிந்தி வருகிற தேவன் அல்ல, சரியா அந்த கரெக்டாக அந்த காலத்தில் வந்து அதை நேர்த்தியா செய்கிற தேவன் என்பதை வேதம் சொல்லுது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரன் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். விளக்குனீங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்த ஒரு மகன் ஈசாக்கு. அவனை பார்த்து சொல்றாரு, நீ வந்து உன் மகனை வந்து நீ வந்து எனக்காக நீ என்ன பண்ணணும், பலியிடணுன்றார். பலியிடன்னா நரபலி மாதிரி, அந்த மாதிரி பலியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி இவர் சொன்ன உடனே பாருங்க,
பாருங்க, அப்போது அங்கே பாருங்க, அப்பொழுது அவர், நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனா ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போ உடனே இது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது. என்னடா அது 100 வயசில் பிறந்த மகன், அவனை போய் அவர் பலியிடும்படி சொல்கிறாரே. ஒரு ஊழியத்துக்கு கொடுத்தா கூட கேட்டால் கூட கொடுத்துடலாம், இல்லை வேற ஆசைனா கூட கொடுத்துடலாம். ஆனால் ஒரு பலியிடும்படி சொல்கிறாரே, வெட்டி பலியிட சொல்கிறாரே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஷாக்கு தான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். பாருங்க, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அதை கண்டான். 3 நாள் பிரயாணம், கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக ஒரு எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 40 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பாங்காக போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கே தெரியும், மலையில் நம்ம நார்மலாக போகிற விஷயத்தோட மலையில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான், கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் இல்லையா. அந்த மாதிரி அவன் கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாண தூரம் போயிட்டான். போனோன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த பார்க்குறான், அந்த மோரியா மலையை பார்க்குறான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்ப வருவோம் என்றான். அவன் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்ப வருவோம் என்றான். அவனுடைய விசுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, உன் மகனை வெட்டி எனக்கு பலி கொடுத்துருன்றார், நரபலி கொடுக்க சொல்கிறாரு. பெரிய ஒரு பயங்கரமான காரியம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவர் சொன்னதுக்கு இவன் சொல்கிறாங்க எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் தெரியுது. நானும் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் என்ன செய்வோம், திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்கள், திரும்ப வருவோம் என்றான். ஆபிரகாம் தனக்கு தகன பலிக்கு கட்டை எடுத்து தன் குமாரனா ஈசாக்கின் மேலே வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நல்ல கவனிங்க, ஒரு வாலிபன், கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு உள்ள ஒரு வாலிபன். அவன் சொல்கிறான், கட்டை நெருப்பு, அந்த விறகு கட்டை இருக்குது, அடுத்து என்ன கையில் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் ஆடு மட்டும் இல்லை. ஏன்னா இவன் ஆபிரகாமை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணிடுவானா, ஒரு பலிபீடத்தை கட்டுவான், அங்கே போய் பலியிட்டுருவான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆபிரகாம். இது யாருக்கு தெரியும், ஈசாக்கு நல்லா தெரியும், தெரிஞ்ச ஒரு ஆள், ஒரு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில், நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்க ஆளுகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் விஷயம் தெரியும் இல்லையா. அதே மாதிரி ஈசாக்கும் தெரியுது, எங்கேனாலும் ஒரு ஆடு வேணுமே, அந்த ஆட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே அவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது ஈசாக் பாருங்க சொல்கிறான், அதற்கு ஆபிரகாம் 8ஆம் வசனம் பாருங்க, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் குடிப்போனார்கள். அடுத்த வசனம் அடுத்த கேட்குறான், இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்யறது, ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்பா பதில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தகன பலிக்கான அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு என்னதுங்க, தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் குடி பண்ணான். 2வது ஒரு விசுவாச வார்த்தையை பேசுறான். என்ன விசுவாச வார்த்தை சொல்றோமா, ஆட்டுக்குட்டியை அவர் என்ன செய்வார், பார்த்துக்குவார், ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார்ன்றான். அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பாருங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டையின் மேலே அவனை கடத்தினான். விறகு அடுக்கப்பட்டுருச்சு. இப்போ ஆடு வைக்க வேண்டிய இடத்துல அங்கே யாரை வச்சிருக்குது, அவருடைய மகனை கட்டி கை காலெலாம் கட்டியாச்சு, கட்டி அப்படியே படுக்க வச்சாச்சு, படுத்துருக்கிறான். இப்போ இது பாருங்க 2 இடங்கள்ல விசுவாசத்தோடு பேசியிருக்கிறான். இப்போ கட்டி வச்சாச்சு. பின்பு ஆபிரகாம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆபிரகாம் அவர் சோதிக்கலை. நல்லா நீங்கள் கவனிக்கிற விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ஆபிரகாம் 100 வயசுல பிள்ளை கொடுத்துருக்கிறார். 100 வயசாச்சு தாத்தா. அவர் அந்த அம்மா பாட்டி அந்த சாராள அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு. இப்படி பிறந்த ஒரு மகன் இவனை கேட்குறாரு, நீ எனக்கு பலியிடுன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாண தூரம். 3 நாள்லாம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 60 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுங்க. இவ்வளோ தூரம் போனோம். அப்படிங்கும்போது இவன் தைரியமாக ஆபிரகாம் சொல்கிறான். ஒன்று வேலைக்காரன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நானும் பிள்ளையாண்டனம் போய் திரும்ப வருவான். 2வது மகன் கேட்குறான், ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறான். தேவன் அதை பார்த்து கொள்வார். யார் பார்த்துக்கொள்வா? தேவன் பார்த்து கொள்வார். எப்படிங்க இந்த மாதிரி அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, தேவன் ஒன்று சொன்னார்னா அது கண்டிப்பாக நமக்கு நன்மைக்காக தான் இருக்கும். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். வெட்டும்படி சொன்னால் கூட அவர் அதுலேருந்து ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான். கர்த்தரை அதை பார்த்து கொள்வார்னு சொல்கிறான். பாருங்க, உடனே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து, இப்போ பாருங்களேன், அப்பொழுது அவர் பிள்ளையான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை என் புத்திரன் என்றும் உன் ஏகஸ்வரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். கர்த்தர் சொல்லும் போதுங்க அதுக்கு எப்போதுமே ஆப்போசிட் பண்ணக்கூடாதுங்க. கர்த்தர் சொல்கிறாரா, கண்டிப்பாக அது நமக்கு நல்லதுக்கு தான் நடக்கும். கர்த்தர் ஒன்று சொல்கிற மாதிரி நம்ம செய்யும் போது கடவுள் நன்மைக்கு தான் செய்வாரே தவிர ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய போகிறது இல்லவே இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆபிரகாம் பாருங்க 13ஆம் வசனம் வேண்டாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலேயே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். பாருங்க, அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய மிரக்கல், ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார். என்ன அற்புதம் தெரியுமா? இவனுடைய மகனை வெட்ட வேணான்னு சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்ட போகாதப்பா, வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே பாரு, பின்னால் திரும்பி பாரு அப்படின்னு அங்கே ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு அந்த முள்ளுடைய புதரில் போய் கொம்பு மாட்டிக்கிடுச்சு, வெளியே வராமல் நிற்குது. பாருங்க பாருங்க 14ஆம் வசனத்தில், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பாருங்க, அப்போ பாருங்க, உடனே அங்கே சொல்ல பாருங்க 15ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனாக 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுரன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசுரைக்கவே ஆசுரைத்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தாங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசுரைக்கப்படும் என்றும் என் பேரிலே என்ன செய்தேன், ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். சொல்றாரு, சத்தியம் பண்றதுக்கு இவரோட பெரிய ஆள் கிடையாது. அதனால அவரே என்ன சொல்றாரு, என் பேரில் நானே சத்தியம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன சத்தியம் பண்றேன் அப்படின்னா, உன்னை ஆசுரைக்கவே ஆசுரைப்பேன் அப்படின்றார். ஏன்னா ஒரு மனுஷனுடைய விசுவாச தேவன் கனம் பண்றாருங்க. என்ன கனம் பண்றாருன்னா, அவர் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டாவே நம்ம நல்லா இருப்போம். உண்மையாகவே சொல்றேன், அநேகர் இது செய்யாமல் விடுறதுதான் பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி வாலிபர்களோ ஒருவேளை பெற்றோர்களோ, நான் சொல்கிறேன், உங்களோட கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த இடத்துக்கு போனாலும் பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சகோதரரோட தேவன் கூட இருக்கிறாருங்க. ஆபிரகாம் வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். மலையில் நடந்து போகிறான், அங்கேயும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்றை அவனை பார்க்குறாரு, கர்த்தர் மேலே அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், போகும்போது திரும்ப வந்துடுவேன்றான். நானும் பிள்ளையாண்டன் போய் என்ன செய்வேன், திரும்ப வருவோம். மகன் கேட்குறான், சொல்கிறான், கர்த்தர் தமதுக்கு பலிக்கான ஆட்டை என்ன பண்ணுவார், அவர் பார்த்து கொள்வார்ன்றான். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, அவனுடைய இருதயத்துக்குள்ளே இப்படி கர்த்தர் யார், அவர் மேலே என்ன ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறான்றத அப்படி வெளியில் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், புரியுதா? அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்ற காமிக்கிறான் ஆபிரகாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட ஏன் இப்படி ஆனான்னா, தேவனுடைய வார்த்தையை உள்ளே வச்சுக்கிட்டான் ஆபிரகாம். என்ன உள்ளே வச்சான் தெரியுமா? அவர் சொன்னார் ஆதியாகமம் 12, நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் போய் உன்னை பிள்ளையை போய் வெட்டி பலிட்டுருவாரா? அவன் அந்த கேள்விக்கு வந்திருப்பான் நிச்சயமா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிற ஒரு தேவன் ஆண்டவர் அந்த பிள்ளையை போய் வெட்டி பலியிடும்படி சொல்லிட்டாருன்னா
அதனால் அவனுக்கு நன்மை தான் வருமா தவிர ஒரு நாள் தீமை வரப்போவது இல்லை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட சில நேரங்களில் கர்த்தர் வந்து சில காரியங்களை செய்யும்படி சொல்கிறார். நம்ம அதை செய்யாமல் போயிட்டே இருக்கிற வரைக்கும் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்குது. ஆனால் செய்யும் போது ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அபரிவிதமாக செய்கிறார். ஏன்னாங்க, கர்த்தர் சொல்கிறத விட்டுட்டு உங்களுடைய மாமிசமான காரியங்கள் சொல்கிற நீங்கள் கேட்டீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெற முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு புரிஞ்சுங்க. நீங்கள் கர்த்தர் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள என்ன ஆயிரும் தெரியுமா, செய்ய என்ன ஆயிரும் தெரியுமா, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். நான் சில நேரங்களில் ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்யும்படி கர்த்தர் சொல்லுவார் செய்யணும், கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்லிட்டார் செய்வோம், போ, என்னாலும் பரவாயில்ல செய்வோம். அப்படி பண்ணும்போது அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுது, அவர் யெகோவா ஈரே. இங்கே இருக்க அநேகர் உங்களுடைய தேவையில் என்னென்னு ஒரு வேளை உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேங்க, நமக்கு தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவையை சந்திக்கும்படி தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் தேவை எவ்வளோ பெருசுன்னெலாம் நீங்கள் சொல்ல வேணாம், எவ்வளோ பெரிய தேவையும் அவரால் சந்திக்க முடியுங்க. எவ்வளோ பெரிய தேவையும் அவரால் ஒரு செகண்ட் போதும் அவரால் சந்திச்சிட முடியும், சந்திக்க முடியும். ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம், ஒருவேளை சுகமாக இருக்கலாம், ஒருவேளை திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம்னு வச்சுங்களேன். எது வேணாலும் இருக்கலாங்க. மனுஷனுடைய பார்வையில் இது வந்து பெரிய காரியமாக தெரியும். ஆனால் தேவனுடைய காரியங்களை அவருக்கு ஒன்று இது பெரிய விஷயமே இல்லை. அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அவர் யெகோவா ஈரே. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்து பேசுகிறான், மகன்கிட்ட பேசுகிறான், மகனே நம்ம போகிறோம், வேலைக்காரன் மூலம் பேசுகிறான், நானும் பிள்ளையாண்டனும் அவன் மட்டும் போய் திரும்ப வருவோம். அதே போல் வந்துட்டாங்க. அவன் அங்கே போய் கர்த்தர் ஒன்றும் இவனை போய் பலியிட செலா. அவன் அது ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, எப்போ ஆபிரகாம் 3 நாளைக்கு முன்னால் கிளம்புனா பார்த்தீங்களா, அப்போயே ஒரு ஆடு கிளம்பிச்சு. அங்கேருந்து கிளம்பி நேராக போய் எந்த இடத்துல போய் அவனுடைய மகன் அடிக்கப்படுவானோ வெட்டப்படுவான்னு சொல்லி கர்த்தர் சொன்னான் மோரியா மலையில், அந்த இடத்துல போய் அந்த ஆடை போய் சிக்க வச்சாராம். அங்கே போய் சிக்க வச்சாராம். பாருங்க, இவன் வர்றதுக்கு முன்னால் ஆடு போய் ரெடியாக நிற்கிது. ஏன்னா ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு கர்த்தர் செய்கிற விஷயம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். மனுஷனால் இதை முடியவே முடியாது, ஆனால் கடவுள் செஞ்சிருவார். ஈஸியாக அவரால் முடியும். பெரிய ஒரு காரியங்களை தேவன் செய்வார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட அநேகர் பல தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் தேவனை குறித்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ரீதியில் பதித்து வைத்திருந்தான். அந்த வார்த்தையில் உள்ள வச்சுக்கிட்டான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருவேன்னு சொன்னார். உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனார். போனாங்க, போயிட்டாங்க. போன உடனே என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு, அவனுக்கு 100 வயசில் பிள்ளையை கொடுத்தது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியவே ஆசீர்வதித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த ஈசாக்குடைய சந்தையில் வர்றார். அப்படின்னா நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம், நல்ல இருதயங்க, நல்ல இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசம் செய்யக்கூடிய ஒரு இருதயம். எப்படி நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் திரும்ப 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 என்னுடைய வாயில் சொல்லியிருப்பான், என்னுடைய தேவன் வந்து அவர் யெகோவா ஈரே, அவர் என் தேவையை சந்திப்பார். 15ஆம் அதிகாரத்தில் அவர் எல் ஷடாய்ன்னு சொல்லி வெளிப்படுறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு. உங்களுடைய பொருளாதாரங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் உங்கள் தேவை பெருசுன்றதை விட கர்த்தருடைய பார்வையில் உங்கள் தேவை பெருசு இல்லைங்க, அவருடைய பார்வையில் சின்னதான். நமக்கு பெருசாக தெரியுதெல்லாம் அவர் பார்வையில் சின்னதாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அது பெருசோ சின்னதோ, கர்த்தர் நம்ம இருக்கும்போது எந்த காரியத்தை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயத்தில் நல்ல தேவனுடைய வார்த்தையை உள்ளே போடுங்க, பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. உங்களுடைய இருதயத்தை வந்து யாராவது வந்து குழப்பனா கூட விட்டுறாங்க. குழப்பம் சிலரெல்லாம், அது எப்படி நடக்கும், அது நடக்குமா, நீங்கள் சர்ச்சுக்கு போனால் நடந்துருமா? நாங்கள் சொல்கிறேங்க, நடக்கும். கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலே நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷங்களையும் நான் பார்க்குறேன், இம்ப்ரூவ்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. எதுவும் கொஞ்சமாக இல்லை, அது பாட்டு இப்போல்லாம் மாதமே இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், வருஷம்லாம் கிடையாது, போயிட்டே இருக்குங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஒவ்வொரு தேவையிலையும், திருமண தேவையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தேவைகளுக்கும் அவர் யெகோவா ஈராய இருக்கிறார். உங்கள் தேவையை சந்திப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாண்டவரே, கர்த்தாவே, எல்லா விதமான
துக்கமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து முடிந்து போனது என்று சொல்லுகிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதனுடைய மகிமை உடைய ஜனங்கள் மேலே உதித்திருக்கிறபடியினால் ஆமாண்டவரே கர்த்தாவே பெரிய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அனே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே யெகோவா ஈரே ஆண்டவரே நீர் கிரியை செய்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய தேவைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கூட நீர் எவ்வளவு பெரிய தேவையை நீ சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஆமாண்டவரே மனுஷருடைய இருதயத்தை நீர்க்கால் பொழுது மாற்றுகிற தேவன் ஆண்டவரே நீர். ஆண்டவரே ஒருவேளை பெரிய அதிகாரிகள் மற்ற மனுஷர்கள் யாரோ ஒரு சில தயவுகள் ஏற்பட வேண்டுமானால் அந்த மனுஷன் ஒரு பெரிய தயவு உண்டாகட்டும். ஜனங்களுடைய மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிற தேவனை துதிக்கிறோம். மாற்றுவீராக, மக்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். வேதனைகளோடு வியாதிகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும். ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.